தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு சுவிசேஷம் 9:37-38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவின் பார்வையை கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோங்க. இந்த அதிகாரத்தை, முந்தைய அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் பார்வை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். நீங்கள் குறிப்பாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வசனத்தில் அவர் சீஷர்களை தேடுகிற பார்வை. அப்புறம் இப்போ வாசித்த 9ஆம் அதிகாரம் 37-38 பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு ஆட்களை தேடுகிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஆண்டோடைய பார்வையை தேவச்சனம் புரிந்து கொண்டால், ஆண்டவர் பார்க்கிற போல் நம்ம பார்த்தா சபை ஊழியத்திலும் சரி, சுவிசேஷ ஊழியங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம். இயேசுநாதர் பார்க்கறது போல் நம்ம பார்க்கணுங்க. அவர் சீஷர்களை பார்க்கிறார், அறுவடைக்கான ஆட்களை பார்க்கிறார், தேடுகிறார். அப்படி ஆண்டவர் தேடுகிற அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருந்து விட்டால் மிக எளிதிலே ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுங்க. அந்த பார்வை நமக்கு வேணுங்க. இது கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, சுற்றில் இருக்கணும், அப்படி பாருங்க. திருச்சபையின் பார்வை என்ன, திருச்சபை தேவை என்ன, ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு என்ன தேவை, நம்ம அதை பார்க்கறது இல்லை. எந்த நேரம் என்ன ஆசீர்வாதம், என்ன ஆசீர்வாதம், வெளிநாட்டுக்கு போனால் எனக்கு பணம் வேணும், பங்களா வேணும், கார் வேணும், இதையே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கவனிங்க, இங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் பார்க்கறது போல பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணம் ரட்சிக்கப்படும் என்றால், ஜனங்கள் ஜனக்கூட்டம் ரட்சிக்கப்படும் என்று சொன்னால் உங்கள் தேவையை தானாய் சந்திப்பார், குறை வைக்க மாட்டார். முதலாவது தேவராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்போ இவ்வளவுலாம் கூட கொடுக்கப்படும். பார்த்தீங்களா, ஆண்டவர் பார்க்கறது போல நம்ம தேசத்தை பார்க்கணும், பட்டணத்தை பார்க்கணும், அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்கணும். ஆகவே தான் ஆண்டவர் சீஷர்களை தேடுறாரு. அறுவடைக்கு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிற அறுவடைக்கு ஆட்களை தேடுகிறார். அப்படி ஆண்டவர் தேடுகிற மக்களாக நம்ம இருந்து விட்டால் ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படும் என்று சொன்னார். ஒரு குறை நமக்கு வைக்க மாட்டாருங்க. அந்த கிரேட் கமிஷன் நிறைவேறும் என்று சொன்னார். எத்தனை மகிமை நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.